குலதெய்வ செடி. குலதெய்வம் நம்ம இல்லம் தேடி வருவதற்கு நம்ம இல்லத்துல வளர்க்க வேண்டிய செடிகள்லாம் என்ன? ஒரு 5 செடிகள். எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய செடிகள்ல பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது நான் சொல்றேன் இந்த 5 செடிகள். கண்டிப்பா சங்கநிதி பதுமநிதியை குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் கொடுக்கறதுனால செல்வம் இருக்கிற இடத்துல நான் எப்பயுமே சொன்னேன் குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும்னு. உங்க வீடு என்ன தெரியலங்க, ஒரு பிளசன்ட் ஃபீலிங் இருக்குங்க. எனக்கு இங்க இருந்து இப்போ வெளியில போறதுக்கு மனசே இல்லைங்க, என் வீட்டுல அந்த நிம்மதி கிடைக்கல அப்படி பேசுற அளவுக்கு நம்ம வீடை வைக்கணும்னா இந்த செடிகள் கண்டிப்பா தேவை. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன டாபிக் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வ செடி. குலதெய்வம் நம்ம இல்லம் தேடி வருவதற்கு நம்ம இல்லத்துல வளர்க்க வேண்டிய செடிகள்லாம் என்ன? ஒரு 5 செடிகள் பத்தி பார்க்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, இப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேண்டுறோம் இல்லையா? ஸோ குலதெய்வம் நம்ம இல்லம் தேடி வரணும்னா என்ன செடிகள்லாம் வீட்டில் வளர்ப்பது சிறப்பு? ஸோ அக்கா கேள்வி கேட்டுட்டாங்க, நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஸோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க, அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட இந்த ஆன்மீக ஸ்தாபனத்துல அவங்களோட கஷ்டங்களை சொல்லியோ இல்லை நேரில் வந்தோ அவங்க பொருள் வாங்கிட்டு போகும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடத்துறது புவனேஸ்வரி, கடையில் வேலை பார்க்கறது நாங்கள். ஸோ புவனேஸ்வரி அருளால உங்க கஷ்டங்களுக்கு ஏற்ப சித்தர்களோட அருளால சித்தர்களோட வழிகாட்டுதல்ல குரு மந்திரங்கள் உபதேசம் பண்ணி குரு வழியில பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி அதை எனர்ஜைஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்குமே இத்தனை மந்திர உருக்கள் கொடுக்கணும்னு ஒரு விதிகள்லாம் வச்சு அதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்கறதுனால இது சாத்தியம். நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை போகிறதுக்கு சந்தோஷம் அடைகிறதுக்கு சிருஷ்டி ஒளி கண்டிப்பா வாங்க. நம்மளோட வெப்சைட் இருக்கு www.srishtioli.com. இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு முறையா பூஜை பண்ணி நாங்க அனுப்புறோம். 1 நிமிஷத்துல இருந்து நீங்க மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ வீடுகளில் செடிகள் வளர்க்கறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். எதனாலன்னா முதல் விஷயம் காற்றோட்டம் அப்படின்றது இருக்கணும். ஸோ ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அது நல்ல காற்றோட்டமா வெளிச்சம் நிறைஞ்சதா விஷயங்கள் இருக்கணும். நிறைய கலராக இருக்கக்கூடிய பூக்கள், வாசனை தரக்கூடிய செடிகள் இதெல்லாமே இருக்கணும். ஸோ மெயினாக எல்லார் வீட்லேயும் அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய செடிகளில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது நான் சொல்றேன் இந்த 5 செடிகள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று துளசி, தூய்மையின் அடையாளம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல பிராண சக்தியை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு வீட்லயும் துளசி வழிபாடு அப்படின்றது இருக்கும். துளசி மாடம்னே வச்சிருப்பாங்க. சோ ஒரு சொம்ப கையில எடுத்துப்பாங்க. அதை காலையில குளிச்சு முடிச்சுட்டு பெண்கள் இந்த தலையில துண்டை கட்டிப்பாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துளசி மாடத்துல தண்ணி ஊத்திக்கிட்டே சுத்துவாங்க. வேண்டிட்டு ஒரு துளசி இலை கண்ணில் இது பண்ணிட்டு அதை வாயில போட்டுடுவாங்க. அது என்ன பண்ணுவோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். துளசியை தீட்டு போட்டுனா பட்டுடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் யாராவது ஒரு நெகட்டிவ் தன்மையோட ஒரு பர்சன் உள்ள என்ட்ரு ஆகிறத அறிகுறியா காட்டுறது துளசி தான். ஸோ துளசின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மியின் அம்சம். அந்த லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்கு அப்படின்னாலே இந்த குலதெய்வம் அனுகிரகம் அந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு காட்டுற முதல் செடி பார்த்தீங்கன்னா துளசி. இரண்டாவது செடி வில்வம். வில்வம் இப்ப மரமா இருக்கு. இப்ப நிறைய பிளான்ட்டுகள் இதுவா இருக்கு. ஸோ வீட்டுல ஒரு ஓரமா நம்ம வில்வ மரத்தை வச்சு விட்டுட்டோம், அதுவும் ஈசான மூலையை நம்ம பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வில்வ இலைகளை கொண்டு ஈசனுக்கு அர்ச்சனை பண்றது. ஸோ சிவபெருமான் ஆதி ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்ற திருக்கோலத்துல அந்த சொர்ண ஆகாஷ்ட பைரவராக இருந்து சங்கநிதி பதுமநிதியை குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் கொடுக்கறதுனால ஸோ செல்வம் இருக்கிற இடத்துல நான் எப்பயுமே சொன்னேன் குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும்னு. ஸோ சிவபெருமான் அப்படின்றது அன்பை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த வீட்டுல அமைதி, எந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நிம்மதி இருக்கோ அந்த வீட்டுல தெய்வம் வாசம். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்,
உங்க வீடு என்ன தெரியலங்க ஒரு பிளசன்ட் ஃபீலிங் இருக்குங்க, எனக்கு இங்கேருந்து இப்போ வெளியில போறதுக்கு மனசே இல்லைங்க, என் வீட்டுல அந்த நிம்மதி கிடைக்கல, அப்படி பேசுற அளவுக்கு நம்ம வீடை வைக்கணும்னா இந்த செடிகள் கண்டிப்பா தேவை. ஸோ வில்வத்திலேயே மகாவில்வம்லாம் இருக்கு. ஸோ 12 இதழ்கள் கொண்டது. ஸோ சொல்றேன், நானும் இந்த செடிகளை வச்சிருக்கிறேன். ஸோ 3வது விஷயம் வந்து பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாதுளை பழம். ஸோ வளர்றதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் இதுவா இருக்கும், ஆனா வளர்ந்துன்னா நிறைய இருக்கும். ஸோ இறைவனுக்கு வந்து நீங்க வந்து நெய்வேத்தியமா எல்லா இறைவனுக்குமே ஏற்ற பழம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாதுளை பழம் தான். ஸோ இந்த மாதுளை பழத்தை வந்து நம்ம இறைவனுக்கு வந்து சமர்ப்பிச்சு நம்ம பூஜை பண்ணும்போது இந்த மாதுளை பூக்களை சில பேர் அர்ச்சனைகளுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. மாதுளை முத்துக்களே கூட அபிஷேகமா பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வளர்ச்சி பிளஸ் வந்து மன நிம்மதி, மன சந்தோஷம், குலதெய்வத்தை அந்த வீட்லயே வைக்கிறதுக்கான வழிகளை கொடுக்கும். ஸோ மாதுளை பழம் அந்த வீட்டுல வந்து செழிப்பா இருக்குன்னா, அந்த செடி நல்லா இருக்குன்னா அந்த வீட்டுல வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கு, குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வேப்பமரம். வேப்பமரம் வந்து எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க. எதனாலன்னா நெகட்டிவ் வைப்ஸ் வந்து எடுத்து விடணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா வேப்ப எண்ணெய் இருக்குங்களா, அதை ஒரு துளியை வந்து இது பண்ணிட்டு செடிகளில் தெளிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிகள்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளையே விரட்டக்கூடியது. அடுத்தது வந்து மஞ்சள், மங்களகர குறிக்கக்கூடியது மஞ்சள். மஞ்சள் ஒரு வீட்டுல நல்ல செழிப்பா வளருதுன்னு சொன்னோம்னா அந்த வீட்டுல மங்கள காரியங்கள் வந்து இதுவாயிட்டு இருக்கும். ஸோ எல்லா தெய்வத்துக்குமே அந்த காலத்துல பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற இதுல வந்து அது யாரும் மனமனங்க, மஞ்சள் தேய்ச்சா பாத்ரூம்லாம் மஞ்சள் இது கழுவலாம் முடியலங்க, மஞ்சள் தேய்ச்சா மஞ்சள் கருப்பாயிடுறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிருமி நாசினின்னு பேரு. ஸோ உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன், எந்த இடத்துல நல்ல தன்மை இருக்கோ இறைவன் நிச்சயமா அந்த இடத்துல இருப்பாங்க. குலதெய்வமும் அதே தான். நம்ம வீட்டுல 64 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம். 64 தலைமுறைக்கு பிறகு வந்து பிறக்கும். அந்த வீட்டுல எந்த அளவுக்கு நிம்மதி, சந்தோஷம், எந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமா அந்த வீட்டுல இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 5 செடி, 1 வந்து துளசி, 2 வந்து மாதுளை, 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்வம், 4 வந்து வேப்பமரம், 5 வந்து அந்த மஞ்சளை வந்து நம்ம வீட்டுல நார்மலாவே இது பண்ணி வைக்கலாம். பொங்கலுக்கு மஞ்சளை கூட நட்டு வச்சு அது அழகா வளர்ந்துரும். நம்மளே அறுவடை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுல நம்ம இது பண்ணும்போது அதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணும்போது நம்ம கடன்ல இருந்து சந்தோஷத்துல இருந்து எல்லாமே இதுவாகும். சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எந்த செடிகள் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மனசுக்கும் ஒரு நல்ல நிம்மதியையும் ஆத்மார்த்தத்தையும் இறை வழிபாட்டுக்கு கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய 5 செடிகளை பத்தி இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் நம்ம எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றி ஜி. நன்றி. सृष्टि